என் வீட்டுக்காரர் நல்லா ஃபேராக இருப்பார், நல்லா வந்து குல்ஃபி கலரில் இருப்பார், ஃபாரினர் மாதிரி. இன்னும் சில உள்ளனமே இதை சொல்ல மாட்டேன் போதுமா? சொல்லனாலும் பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் உங்கள் லைவில் சொல்லும்போது நீங்கள் சிரிச்சிங்கல்ல, ஒரு சிரிப்பு நான் மறக்கவே மாட்டேங்க. என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு சந்தோஷம் இந்த கரடி மூஞ்சிக்கிற மாதிரி. இல்லைன்னா நான் கேட்கவே மாட்டேன். என்ன கேட்க மாட்டீங்க? ஓ, டீ பார்சல். யாரும் பார்சல் கேட்காதீங்க. ஏன் கேளுங்க, நல்லா தான் இருக்கும். நம்புங்க பாட்டி, நல்லா தான் இருக்குது. ஃபோனாக பண்ணுறாங்க. அப்புறம் லைவ் வரேன். இந்த பிரியா பாய், லைக் டன், தேங்க்யூ, போயிட்டு வா, தேங்க்யூ. காலையில் அவ்வளோ பிஸியாக இருப்பேன் நீ. ஆஃபீஸ் போகிற டைமில் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறல, தேங்க்யூ தம்பி. இல்லைன்னா நான் கேட்கவே மாட்டேன். உனக்கு இருக்குது, நான் திருச்சிக்கு அனுப்புகிறேன். பாய் 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 பிரவீன், பாய் பிரவீன். நல்ல பிள்ளை. நல்ல வேலை அவன் இன்னைக்கு ஃப்ரீயாக இல்லை, இருந்துருந்தால் நான் பேசின பேச்சுக்கு எவ்வளோ கலாச்சிருப்பான். இதில் எனக்கு ஒரு சந்தோஷம். டீ நிறைய இருக்குது. டீ நிறைய இருக்குப்பா, 3 கிளாஸ்க்கு மேலே டீ வரும் போல இருக்குது. யாராவது ஒருத்தர் வாங்க குடிக்கலாம். நம்ம ரகுக்கு கொடுப்போம். ரகு தான் 5 லிட்டர் கேட்டாப்புல. காரியாம்பட்டிக்கு பார்சல் பண்ணுவோமா? டான் இப்போ தான் சொன்னேன். இப்போ தான் வந்து யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், குயினா காட்டா சொல்லிட்டு இருந்தேன், நான் ஹரிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க டான், உங்கள் ஒர்க்கெலாம்? ஆமாம், என்ன பண்ணுறீங்க? ஃபோனை கூட ஒழுங்காக பார்த்துக்க தெரியாமல் என்ன பண்ணுறீங்க? இப்படி அங்கே ஃபோனை போட்டு விடுவாங்க. எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும், நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபோனில் இருக்கும். மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஷார்ட்ஸ் போடுறீங்க அழுதுகிட்டே. சரி, ஓகே. மணி என்னாச்சு? ஃபோன் கிடச்சிருச்சா? இல்லை அந்த ஃபோன் பற்றி ஏதாவது தெரியுதா? அந்த ஃபோனை அந்த ஆள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது செஞ்சிங்களா? என்ன ஆச்சு? அதாம்மா இப்போ தான் டீ போட்டு கொடுத்தாங்க, 3rd டீ. ஓஹோ, 3rd டீ. நான் போடுற டீ பாருங்கள், சூப்பராக இருக்கா? டீ கொதிக்குது. 3rd டீ. அதான் நான் சொன்னேன்ல, காலையிலேருந்து இப்படி டீயாக குடித்தா நீங்கள் எதுக்கு டிஃபன் சாப்பிட்ணும் சொல்லுங்கள்? அந்த வயிற்றுக்கு அந்த டீயே போதும். இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருக்கணும். இன்னும் கல்யாணம் கூட பண்ணல பிரியா, அதுக்குள்ளே கொல்ல பார்க்குற உன் டீ கொடுத்து. சாவெல்லாம் மாட்டேன் ஹரி, கவலைப்படாத. உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது, 100% உண்மை. நான் சமைக்கிறத 12 வருஷமாக குடும்பமே சாப்பிடுது. என் பையன் சாப்பிட்றான், அவனை விட்டுடு. அவன் என்னென்னா டேஸ்ட்டாக இல்லைன்னா சாப்பிட மாட்டான். நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. நீ செஞ்சது நல்லா இல்லை, நீயே தின்னு அப்படின்னு அவன் கொடுத்துட்டெல்லாம் போயிருக்கான். அதனால் அவன் தான் எனக்கு பயம். அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவேன். சரி, இப்போ ஒரு ஃபோட்டோ வைக்கணும் பாருங்கள், செம காமெடியாக இருக்கும். எப்படி இருக்கு? இதுவும் என் பையன்தான், 1.5 வயசில். அவங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்ற. சரி, ரைட்டு விடு, பயப்படாத. ஆனால் டீ ரெடிப்பா. டான் இங்கே. டான் வந்தார், ஹாய் சொன்னார். ஃபோன் தொலைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். கோச்சு விட்டு போயிட்டாரோ. ஸோ க்யூட், நல்லா இருக்கானா? ஒரு ஒரு ரிலேஷன் கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ. ஆக்சுவலி போஸ்ட் மேரேஜ் ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. அப்போ இங்கே எல்லாருக்கும் விருந்து இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாருமே எடுத்தோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு எடுத்தோம். அதில் எடுத்தது செப்டம்பர் இல்லையா? செப்டம்பர் சொல்லும்போது 1.25 வருஷம் என்னமோ இருக்கும் நான் வந்து எனக்கு. ஸோ க்யூட், தேங்க்யூ. இன்னைக்கு வந்ததுலேருந்து, லைவ் வந்ததுலேருந்து எப்போவும் அண்ணன் தான் கலாய்ப்பாங்க. இன்றைக்கி அண்ணனோட சேர்ந்து ஹரியும் கலாய்க்கிறேன், ஹரியோடு சேர்ந்து ரகுபதி நீங்களும் கலாய்க்கிறீங்க. நீங்களாவது டீ பார்சல் கேட்பீங்க, இவன் கேட்டு டீயும் வேணான்ட்டான். பார், உனக்கெல்லாம் டீயவே கஷாயம் மாதிரி போடுற பொண்ணு தான் கிடைக்கும். அடைச்ச ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். ஒரு கோம்பேரி பாம்பினை என்னை கண்டதும் ஓடி விட்டது. ஒரு கொம்பேரி பாம்பு உங்களை பார்த்து ஓடிருச்சா? அவ்வளோ பயங்கரமான ஆளா நீங்கள்? நான் சொல்கிறது கேளுங்க ரகு, அதை பிடிச்சிருங்க.
அதை கழுத்து வரைக்கும் வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஃபுல்லாக புதைச்சதான். நம்ம ஆள் சொல்வார்ல டி தமிழில் வந்து ஃபுல்லாக புதைச்ச